இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனை ஃப்ரீயாக வெறும் 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுளில் போயிட்டு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் விசிட் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அந்த ப்ளூ கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் தாங்க உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். இதில் தான் நம்ம உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதில் ஃபார் நியூ ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். இப்போ இதில் ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணணும். கம்பெனியை யார் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு நம்பரை அங்கே டைப் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அவங்க ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நேம் ஆஃப் ஆண்டர்ப்ரனர் கேட்குது. இதில் ஆதார் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் டைப் பண்ணிக்கோங்க. நேம் டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த கன்சர்ன் பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ டிக் வரும். அதுக்கப்புறம் வேலிடேட் அண்ட் ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. இப்போது ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறமா வேலிடேட் ஓடிபி கொடுங்க. ஒரு 1 மினிட்டுக்கு லோட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு வெரிஃபை ஆகிடும். நெக்ஸ்ட் உங்களோட பேன் வெரிஃபிகேஷன். இதில் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் கேட்கும். இவங்க தனியாக ஹோம் பேஸ்ட் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதனால் ப்ரொப்ரைட்டரி சூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் கம்பெனி ப்ரொப்ரைட்டரி கீழே வருதா இல்லை பார்ட்னர்ஷிப் கீழே வருதா இல்லை ப்ரைவேட் லிமிடெட் கீழே வருதான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்களோட பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன். பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே நேம் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த கன்சர்ன் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ டிக் வரும். அதுக்கப்புறம் பேன் வேலிடேட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 1 மினிட் லோட் ஆனதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு வெரிஃபை ஆகிடும். நெக்ஸ்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயரோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும். நோ கொடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருக்கான்னு கேட்கும். இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆதார் அண்ட் பேன் வெரிஃபை பண்ண நேம் அதிலே வந்திருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட இமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. ஆக்டிவாக இருக்க இமெயில் ஐடி கொடுங்க, அதில் தான் சர்டிஃபிகேட் வரும். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களோட சோஷியல் கேட்டகரி கேட்கும். நீங்கள் ஜென்ரலா இல்லை எஸ்சியா இல்லைனா எஸ்டியா இல்லைனா ஓபிசியா, இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் என்னன்னு கேட்கும். நீங்கள் என்ன ஜெண்டரோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்பெஷலி ஏபிள்டு அதாவது ஊனமுற்றரான்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் என்டர்ப்ரைஸ், உங்கள் கம்பெனி நேம் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. பிளான்ட்டா யூனிட் நேமில் நீங்கள் ஏதாவது ஃபேக்ட்ரி வச்சுருந்தீங்கன்னா அதோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட கம்பெனி நேமை டைப் பண்ணிக்கோங்க. இவங்களோட கம்பெனி நேம் ஜாம் ஹோம் ஃபுட்ஸ், நான் அதை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ண பிறகு ஆட் மோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஆகிடும். லொக்கேஷன் ஆஃப் பிளான்ட்டா யூனிட்டில் நீங்கள் ஃபேக்ட்ரி வச்சுருந்தீங்கன்னா அதோட லொக்கேஷன், அப்படி இல்லை நீங்கள் வீட்டில் தான் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டோட லொக்கேஷனோட அட்ரஸே போட்டுருங்க. அது போட்டதுக்கப்புறம் ஆட் பிளான்ட் அப்படிங்கிற அந்த ப்ளூ பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அஃபிஷியல் அட்ரஸ்லேயும் உங்களை எந்த அட்ரஸில் கம்யூனிகேட் பண்ண முடியுமோ அந்த அட்ரஸை கொடுத்துருங்க. அந்த அட்ரஸோட கெட் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் அப்படின்னு அந்த ப்ளூ பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ஒரு மேப் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட லொக்கேஷனை தேடி கிளிக் பண்ணிங்கன்னா ரெட் கலரில் ஒரு பின் மார்க் வந்துடும். அதுலேயும் உங்கள் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் செட் ஆகிடும். இப்போ உங்கள் கம்பெனியை என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்ற டேட் கேட்கும், அந்த டேட்டை என்டர் பண்ணிவிடுங்க. உங்கள் கம்பெனியில் ப்ரொடக்ஷன் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சான்றதுக்கு எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. எஸ்னால் என்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்றதை டேட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸில் உங்கள் பேங்க் நேம், அதோட ஐஎஃப்எஸ்சி கோட் அண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. இவங்க வீட்டிலே ஃபுட் தயாரித்து பண்ணுறதுனால இவங்களோட மேஜர் ஆக்டிவிட்டி யூனிட் மேனுஃபேக்சரிங்னு நான் போட்டுக்கிறேன். உங்கள் கம்பெனி மேனுஃபேக்சரிங்கில் வருமா சர்வீஸில் வருமானு பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ஐசி கோட், நேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் கிளாஸிஃபிகேஷன் 2008. இந்த கோடை உங்களோட கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணணுங்க. இது ரொம்ப முக்கியமான கோட். இதை கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லோனு, இன்சென்டிவ் இது எல்லாமே அப்ளை பண்ணி கிடைக்கும். இப்போ இவங்களோட ஹோம் பேஸ்ட் ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டிவிஷன் 10 கீழே வருதுங்க. அந்த டிவிஷன் கீழே நிறைய குரூப்ஸ் இருக்குது. அதில் குரூப் 107 அது பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் ஆஃப் அதர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்.
இப்போ நம்ம அந்த கோடு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கோடுக்கு போகலாம். இதில் 1079 அதில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஆஃப் அதர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள். இப்போ இவங்க பிஸ்னஸில் இவங்க வீட்டிலேயே புளி காய்ச்சல் அப்புறம் மசாலா பவுடர் இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போது அது கிரைண்டிங் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் ஸ்பைசஸ் கீழே வரும். 10795 இதுதான் அதோட கோட். ஸோ இப்போது நம்ம அவங்களோட கோடு கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம போய் அதை என்டர் பண்ணிக்கணும். இப்போ அவங்களோட 2 டிஜிட் கோட் 10, 4 டிஜிட் கோட் 1079 அண்ட் 5 டிஜிட் கோட் 10795 அந்த கோடெல்லாம் கொடுத்துட்டு ஆட் ஆக்டிவிட்டின்னு கொடுக்கணும். உங்களோட கம்பெனிக்கும் என்ன கோட்னு கண்டுபிடிக்கணுன்னா உங்கள் கம்பெனி நேமை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எம்ப்ளாய்டு. நீங்கள் எத்தனை பேரை வேலைக்கு வச்சுருக்கீங்க, அதில் மேல் எவ்வளோ ஃபீமேல் எவ்வளோ அப்படின்னு தனித்தனியாக அதில் நம்பர் போடணும். ஒருவேளை நீங்கள் வேலைக்கெலாம் ஆள் வைக்கல, நீங்கள் தனியாக தான் பண்ணுறீங்க, ஒருவேளை நீங்கள் மேலாக இருந்தீங்கன்னா மேலுன்ற இடத்துல 1 போட்டுக்கோங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா ஃபீமேலுன்ற இடத்துல 1 போட்டுக்கோங்க. மீதி 2 இடத்துல மேல் ஆர் அதர்ஸில் 0 போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ரிட்டன் டவுன் வேல்யூ அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். உங்கள் பிஸ்னஸ்க்காக வாங்கின பொருளோட விலையை தான் கேட்குறாங்க. இது வரைக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற காஸ்ட்டை போட்டுக்கோங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல், ரிசர்ச், ஏதாவது உங்கள் கம்பெனிக்கு சேஃப்டி டிவைஸ் இதெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த காஸ்ட்டெல்லாம் தவிர்த்துட்டு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுங்க. அப்படி எதுவும் பண்ணல அப்படின்னா 0 போட்டுருங்க. அடுத்து உங்கள் கம்பெனியோட டர்ன் ஓவர் எவ்வளோன்னு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அங்கேயும் 0 போட்டுருங்க. அடுத்து ஜெம் போர்ட்டல், நேஷ்னல் கெரியர் சர்வீஸ், B2B போர்ட்டல் இதிலலாம் ரெஜிஸ்டர் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எஸ் போடுங்க, இல்லைனா நோ போட்டுக்கோங்க. டிஐசியில் என்ன டிஸ்ட்ரிக்ட்னு கிளிக் பண்ணிவிட்டு டிக்ளரேஷனில் ப்ளூ டிக் வர மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் கெட் ஃபைனல் ஓடிபியை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்கள் மொபைலில் வந்திருக்க ஓடிபியை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற வெரிஃபிகேஷன் கோடை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்ட் டேட்டா தான் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இப்போ உங்களோட உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு கிடச்சிருச்சு. 7 நாளுக்கு அப்புறம் பிரிண்ட் ஓவர் வெரிஃபைல பிரிண்ட் உதயம் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அதை வேலிடேட் பண்ணி உங்கள் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு வேளை இந்த பிஸ்னஸ் உங்களால் தொடர முடியலையோ இல்லை வேறு ஏதோ ப்ராப்ளம்னால கடையை மூடுறீங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் டர்ன் ஓவர் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட்டும் பண்ணிக்கலாம். இது தாங்க சாம்பிள் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். இப்படி தான் உங்களுக்கும் 7 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது கிடைக்கும். எம்எஸ்எம்இனா என்ன, உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா, இந்த மாதிரி கேள்விகளுக்கெலாம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா போய் பாருங்கள். இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனியோட லோகோ இது தாங்க. நீங்கள் உங்கள் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த டவுட் வந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டாடா.